குட் மார்னிங் மக்களே. அதுவும் அங்கே தெரியுதா, அதுதான் கூடுகட் ஃபோர்ட். அங்கே தான் நம்ம நேற்று போகலை, போகிற ஐடியாவும் இல்லை. அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் சீரியஸாக நடக்க முடியாது. பட் என்ன பண்ணோன்னா, ஊரில் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் ஊரில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட இடம் கேட்டு அந்த ஷெட்டு கீழே நாங்கள் வந்து டென்ட் போட்டுக்கிட்டோம். நல்லா சமைச்சு கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வண்டி நிறுத்துறது எடுக்கிறது தான் பெரும்பாடாக போச்சு, ஏன்னா மழை நசன்னு பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தேவ்குண்ட் ஃபால்ஸ் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஸ்டே நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஸ்டேயில் போய் நம்ம வண்டியெல்லாம் நிறுத்திட்டு லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு ரைடிங் கியர்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவ்குண்ட் ஃபால்ஸ் நம்ம போகிறோம் மக்களே. இங்கே நெட்வொர்க் இல்லை, ஒரு நாள் நெட்வொர்க் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கைங்க நிஜமாகவே. என்னை விட்டால் நான் பேசாமல் செய்வேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நான் எனக்கு இந்த லோன் வேணாம், இஎம்ஐ வேணாம், 9 o'clock லாகின் வேண்டாம், வீக் எண்டு மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டாம். ஆனால் செமையாக இருக்குது. ஸோ நேற்று இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்ன இங்கே எப்போவுமே இப்படி தான் இருக்குமான்னு. இல்லைங்க, வெயில் காலத்தில் வந்து பயங்கர வெயில் வந்துடும், தாங்கவே முடியாது. இது வந்து இந்த மழை காலம் மட்டும்தான், அந்த 4 மாதம் மட்டும்தான் இங்கே நல்லா இருக்குங்க உங்களுக்கு இருக்கிறதுக்கு அப்படின்னு. எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஜாஸ்தி வண்டி இல்லைங்க, பொல்யூஷன் இல்லை, நசன்னு கத்துறது கிடையாது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடமே. ஐ திங்க் நான் வந்து போயிட்டு வந்த வில்லேஜஸ்லேயே வந்து எந்த ஒரு ஊரை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன், ஃபார் மெனி ரீசன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, அங்கே இருந்த செவுரு படி கிடி எல்லாமே வந்து ஒரு மாதிரி மழை பெஞ்சு பாசம் பிடிக்கும்ல, அது மாதிரி பாசம் பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து இன்றைக்கி கீழே விழுந்து மூட்டியில் கொஞ்சம் அடி ப்ளஸ் காலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் மாதிரி ஆயிடுச்சு. இந்த காலை வச்சு நம்ம நோண்டி எப்படி தேவன் வாட்டர்ஃபால் தேர போகிறது தெரியல. இந்த பசங்க சொன்னாங்க அந்த கூடுகட் ஃபோர்ட் போகிறதுக்கு 1/2 hour போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பசங்களுக்கே வந்து தேவ்குண்ட் ஃபால்ஸ் ஏறுறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சாமா. ஸோ எனக்கெல்லாம் வந்து சாலிடாக வந்து 4 to 6 hours ஆகுன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. ஓகேங்களா, பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகணும். பட் வந்தாச்சு, போய் தானே ஆகணும். இன்றைக்கி இந்த தேவ்குண்ட் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு 4 நாளில் வந்து ஹரிஹர் ஃபோர்ட்டு. ஸோ இந்த பசங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஹரிஹர் ஃபோர்ட்டு நீங்கள் கேட்டுட்டு போங்க, ஏன்னா மழை இப்படி கான்ஸ்டண்ட்டாக பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அவங்க ஏற விட மாட்டாங்க ஹரிஹர் ஃபோர்ட்டு. ரீசன் என்னென்னா செங்குத்தாக இருக்கும், ப்ளஸ் அந்த மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும். ஒருத்தர் தவறி விழுந்தாங்கன்னா வரிசை அந்த படியில் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே விழுந்து கேஷுவாலிட்டி ஆகிரும். ஸோ அதனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. எனிவே நீங்கள் வந்து கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம கேட்போம். அங்கே போய் முன்னாடி போய் தான் விசாரிக்க முடியும், மாத்தேரன் சைடு தான் போய் விசாரிக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராய்கட் ஏரியா, இது வந்து ஹரிஹர் ஃபோர்ட் இருக்கிறது வந்து நாசிக் சைடு. ஸோ மாத்தேரன் நம்ம போகிறோம்ல, ஸோ மாத்தேரன் போகிறப்ப நம்ம இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை மீட் பண்ணுவேன் நான், நிரல் அப்படின்ற ஒரு ஊரில். அவரை மீட் பண்ணுறப்ப ஹரிஹர் ஃபோர்ட் போக முடியுமான்றது விசாரிக்க சொல்லி அங்கேருந்து அப்புறமேல் நம்ம வந்து பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ சாமி இந்த புல்வெளியெல்லாம் பாருங்க இவ்வளோ காட்டுன்னு சொல்லிட்டு நான் வண்டி அப்படியே கொண்டு போய் இறக்கிட்டு போய் நேரம். அந்த ஊர்லேருந்து கிளம்பி நம்ம வந்து இப்போ டுவர்ட்ஸ் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் 2 வீலரில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, பார்க்கிங் ஸ்பேஸ் நியரஸ்ட் ட்ரெக் பாயிண்ட் கிட்டே வந்து கவுண்டர் இருக்குது. கவுண்டரில் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து இன்க்ளூடிங் ட்ரெக்கிங் போகிறது ப்ளஸ் ஃபாரஸ்ட் அவங்களோட எல்லா ஃபீஸும் சேர்த்து. வீக் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 7:30 ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும் கவுண்டர் ஓப்பனாக இருக்கும். வீக் எண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 to 2:30 வரைக்கும் இருக்கும். மேலே ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணுற டைம் 4 o'clock. ஸோ இங்கே என்ட்ரி பாயிண்ட் இவ்வளோ, இந்த டைம்குள்ளே நீங்கள் வந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் வாங்காமல் போக முடியாது. இன்கேஸ் நீங்கள் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹோம் ஸ்டே எடுத்துக்கிறீங்கன்னா ஹோம் ஸ்டே காரங்களே வந்து என்ட்ரி வந்து உங்களுக்கு இன்க்ளூசிவாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணுங்கள். போகலாமா? நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க, இது ஏற 2 hours போகும், 3 hours போகும், சில பேர் 1.5 hours போதும்னு. நமக்கு எவ்வளோ ஆகுன்றதை நம்ம நடந்து பார்க்குறப்ப, அதாவது எனக்கு எவ்வளோ ஆகுன்றதை நடந்து பார்க்குறப்ப பார்ப்போம். இதாங்க நம்ம பார்க்கிங் ஏரியாவிலேருந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தேவ்குண்ட் போகிற வழி. ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம ஆக்சுவலி நனைமச்சியில் நான் பார்த்த ஒரு கேங் இங்கே பார்த்தேன். அவங்க மேலே ஏறி வந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கீழே போயிட்டோம். ஐ மீன் ஃபால்ஸுக்கு போயிட்டு திருப்பி இப்போ வந்துட்டோம். 2 hours தான் வந்துட்டோம் அப்படின்னு. இப்போ தெய்வங்களா காலை காட்டுங்கடா அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம நானே வச்ச மாதிரி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ட்ரெக் தாங்க. இறங்குறது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி இதெல்லாம் ஏறணும் தெரியுமா, அப்போ தான் காலு கிட்டு 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 கிட்டுன்னு ஆடும், கோஆப்ரேட்டே பண்ணாது.
கால் ஒரு பாட்டுக்கு போகும், நம்ம ஒரு பாட்டுக்கு போவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ மழை காலத்தில் வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த ஏரியாஸெல்லாம் வந்து ரொம்ப சேரும் சகதியமாக இருக்கிறதுனால முக்கால்வாசி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நார்மலாக மழை இல்லாதப்ப நடக்கிறப்ப சீக்கிரம் போயிடலாம், மழை பெய்கிறப்ப நடக்கிறப்ப கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா சேரும் சகதியமாக இருக்குன்னு. இப்போ வரைக்கும் சேரும் சகதி இல்லை, இது எல்லாமே பாறைங்க தான். இப்போ நம்ம உள்ளே வந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆலைங்க, கடைசியில் பார்த்தா அங்கே பாருங்கள் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கா, அந்த கயிறுலாம் கட்டியிருக்காங்க, அதை பிடிச்சி தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணணுமா இறங்கணுமான்னு இனிமேல் தான் போய் பார்க்கணும். தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேம் மாதிரி இருக்குங்க, ஒரு ரிசர்வாயர் மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இப்போ வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். மேலே மேப்லேயே பார்த்தாவே உங்களுக்கு காட்டும், ஒரு பெரிய ரிசர்வாயர் மாதிரி அப்படி தண்ணி நிற்கிது. மேலே இன்னும் பார்த்திங்கன்னா டேம் மாதிரி ப்ராப்பர் பைப் கனெக்ஷன்லாம் போட்டு நாங்கள் தூரத்தில் வர்றப்ப அதை பார்த்துட்டு தான் வந்தோம். இந்த ஏரியாவே வித்தியாசமாக இருக்குங்க, நிஜமாகவே ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்குது. எப்பா சாமி, தூரத்தில் ஒரு பொட்டி கடை தெரியுதுங்க, டீ கடைன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம். இந்த கடை இருந்துச்சு, கூகுள் பே வேறு வேலை செஞ்சிச்சு. ஒரு பவுன்ஸ் பேக்கெட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டேன், அதுவும் கீழே விழுந்துருச்சு. ஆண்டவா, நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. இங்கே பார்த்தீங்களா, அந்த ரிசர்வாயரும் நம்ம அந்த வாட்டர் பாசிங்கும் வந்து சேர்கிற இடம். இங்கே தான் வந்து பேசிக்காக வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஜாஸ்தி ஆகிடுச்சு, வெள்ளம் அடிச்சிச்சுன்னா இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னென்னா, இங்கேருந்து பாருங்கள் வெள்ளை தண்ணி அடிச்சுட்டே வரும், இங்கே வந்து நீர்நிலை வந்து ஜாஸ்தி ஆயிரும், ஐ மீன் வாட்டர் லெவல். நம்ம மட்டும்தான் சொன்னேன்ல, ஆனால் கொஞ்சம் ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஐ லவ் தேவ்குண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது அந்த பர்டிகுலர் குண்டுன்னா அந்த குளம் மாதிரின்னு சொல்லுவோம். हम बोले को ऐसे जाने का। हाँ क्या इधर भी जाओ मत। हाँ அவங்க சொல்கிற வழியில் மட்டும் போங்க, நீங்களாம் எங்கிட்டப்போ உங்கள் இஷ்டத்துக்குலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நடக்கிறப்ப தாங்க பாருங்கள், தூரத்துலேருந்து எவ்வளோ வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் வரிசையாக கொட்டிகிட்டே இருக்குது. பார்க்குறக்கே அழகாக இருந்தோ, அங்கெல்லாம் பாருங்கள், பார்க்குறக்கே செம்மையாக இருக்குங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, ஒரு நல்ல நேச்சுரல் பிளேஸ் ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. இங்கே பாருங்கள் மக்களே, யோர் ட்ராஷ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே பாருங்கள் இவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், ஒரு அழகான ஒரு காட்டுக்குள்ளே இவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த தூரத்தில் விழுகுதில்ல, அதுதான் தேவ்குண்ட் ஃபாலாக இருக்கும். அந்த இல்லைனாலும் அதுக்கு அடுத்த ஒரு படியில் விழுகுதில்ல, அதுதான் தேவ்குண்ட் ஃபால்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த நடுவில் வர வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் தாங்க அப்படியே கால் டயர்டாக இருக்கிறப்ப கொஞ்சம் நேரம் வந்து காலை வச்சுட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகிறதுக்கு இதாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குட்டி குட்டி கடைகள் இந்த மாதிரி இருக்குது. சில கடைகள் ஓப்பனாக இருக்குது, சிலது க்ளோஸாக இருக்குது. எங்கே ஒரு வையா கொடை வச்சு உட்காந்துருக்காரு, அவருக்கு ஏதாவது பிஸ்னஸ் கொடுப்பாங்க.
பிஸ்னஸ் கொடுப்போன்னு இல்லை, எனக்கும் தாக அடிக்குது, அதை ஜூஸ் வாங்கி குடிக்கலான்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஜூஸ் கடை இவ்வளோ காட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாரு, பல லட்சங்கள் கேட்பாருன்னு நினச்சேன். பார்த்தா கடைசியில் ஜூஸ்க்கு வந்து பர் கிளாஸ் வந்து 25 ரூபா தாங்க. நிஜமாகவே வறுத்து வாங்கி குடிக்கிறதில்ல. ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் நடந்து இருப்பாங்க, எவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் சுமக்கிறாங்கன்னு தெரியல. பட் இதில் ஒன்றும் பெருசில் தண்ணி இங்கே தான் பிடிப்பாங்க, சிரப் மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அந்த கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பணும். மழை பாருங்க, பிச்சு ஊற்றுது. திருப்பி அப்படியே நடக்க வேண்டியதுதான். டஃபஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவங்க சொன்னாங்க, முன்னாடியே சொன்னாங்க கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதை தாண்டிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. எனக்கு என்னமோ இதுதான் தோணுது. சதுரகிரி ஏறின எக்ஸ்பீரியன்ஸ் கை கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா ரூட்டு 2 பக்கமாக பிரியுது. ஓ, இதில் அடைச்சி போட்டிருக்காங்க. வெரி குட். அடைச்சி போட்டிருக்காங்க, அப்படி போக வேண்டியதான். கொற்றமலை கூடவே இந்த நதியோட சத்தம், அப்புறம் இந்த பாறைகள், நடந்து போக வேண்டியதான். எங்கே செல்லும் இந்த பாதை, அப்படிதாங்க இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, சதுரகிரி எக்ஸ்பீரியன்ஸ் கை கொடுக்குது. நதியோட கிராசிங்க்கு கயிறுலாம் கட்டி விட்டு கடைசியில் கயிறுலாம் தாங்காதுன்னு சொல்லி அவங்களே ஒரு கிராஸ் ஓவர் பிரிட்ஜு கட்டிட்டாங்க. அந்த பிரிட்ஜு காட்டினேன்ல, கிராஸ் ஓவர் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour நடந்து வந்துட்டோம். வர வழியெல்லாம் பயங்கர டஃப்பாக இருந்துச்சு, கேமரா வெளியே எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. இப்போ ஃபால்ஸ் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, இன்னும் ஒரு 1 kilometerல வரும்னு சொல்லிட்டு சரி கேமரா வெளியே எடுக்கலாம் பேக்லேருந்து எடுத்தோடனே தான் படன்னு மழை ஆரம்பிச்சிருச்சு. நமக்கும் இந்த மான்சூன் ரைடுக்கும் ஆக்சுவலி இந்த கேமராவுக்கு வேறு ஏதாவது செட்டப் பண்ணுங்க அடுத்த வாட்டி, இல்லைன்னா விளாகே பண்ண முடியாது போல இருக்குது. और कितना किलोमीटर है आगे? ऑलमोस्ट आगे 5 मिनट का रास्ता है, 5-10 मिनट्स. தேங்க் யூ. இவங்க மட்டும் நாங்கள் 5-10 மினிட்ஸில் வந்துடுவோம் ஃபால்ஸு போங்க அப்படின்னு சொன்னது. மற்றபடி யாரை கேட்டாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடங்கன்னாங்க. ஒரே ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அப்பா சாமி, இருங்க காட்டுறேன் பாருங்க. வர்த்தா இருக்குங்க, பார்க்குறீங்களா நீங்களும்? வரப்பிறந்த வாட்டர் ஃப்ளோக்கும் இப்போ ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. மேலேருந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour இருக்கும். நாங்கள் வர்றப்போ இருந்த தண்ணி ஃப்ளோவை விட நாங்கள் க்ராஸ் பண்ணுற இடங்கள்லாம் ஓவர் தண்ணி ஃப்ளோ பயங்கரமாக வந்து ஒரு 1 hourலேயே வந்து வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. கீழே வந்து போய் சாப்பிடணும் ஏதாவது, ஆனால் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தெரியல. இப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் நிற்கிறோம்.
ஆக்சுவலி போகிறப்பயாவது க்ரிப்பாக ஏறி இறங்க முடிஞ்சிச்சு. இப்போ இறங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஃபோர்ஸாக அடிச்சுட்டு போய் கல்லெல்லாம் மட்டும் அங்கங்கே நிற்கிறதுனால காலை வச்சு சறுக்கிட்டு போகுது. நீ கீழே இறங்குறதுக்கு எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 1.5 hours ஆயிருங்க. ரியலிஸ்டிக்காக வந்து எவ்வளோ தூரம் ஆகும் நடக்கிறதுக்கு அப்படின்னா எனக்கு வந்து 2.5 மணி நேரம் ஆச்சுங்க. அது ப்ளஸ் ஒரு 10 நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்தேன். ஸோ 2 hours 40 minutes ஆச்சு. மேலே போய் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ கீழே இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஏறுறது வந்து கஷ்டம், இறங்குறது ஈஸின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் ட்ரெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஏறுவீங்க, ஒரு வாட்டி இறங்குவீங்க, அப்புறம் ஃப்ளாட்டு போகும், அப்புறம் ஏற்றும் அப்படின்னே இருக்குது. ஸோ போகிறதுக்கும் வர்றதுக்கும் நியூட்ரலாகவே இருக்கும் உங்களுக்கு. எஃபோர்ட்டு ஈஸியாகலாம் இருக்காது. நம்ம போகிறப்ப இங்கே வந்து ஜூஸ் குடித்தோம்ல, அந்த பையா தான் இங்கே இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட நம்பர் போட்டுருங்க, ஸோ தட் நீங்கள் யாராவது வராங்கன்னா இங்கே நார்மலாக வந்து 200 rupees வந்து சார்ஜஸ் வாங்குவாங்க. பட் என்னோட நம்பர் போட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னா 150K பண்ணுவேன். आपका नंबर बता दीजिए. 7046787989. ஓகே. ஸோ அவர் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 150 rupeesல அவர் பண்ணி தருவார். ஆக்சுவலி நம்ம இங்கே வந்து ஜூஸ் கடை பையாட்ட வந்து ஜூஸ் வாங்கி குடித்தோம்ல, அதை குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து டுவர்ட்ஸ் நம்மளோட பார்க்கிங் ஏரியா போகலான்ட்டு இருந்தோம். பட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமாக ரோட் டிவைட் ஆச்சு. அப்போ அவர்கிட்ட என்ன விஷயம் நான் கேட்டப்ப, இது வந்து பேட்னஸ் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பிரா சைட்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் டாப் தேவ்குண்ட் ஃபால்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து 5.5 kilometers ஆகும். இதே நீங்கள் வந்து பேட்னஸ் பார்க்கிங் சைட்லேருந்து வரீங்கன்னா 8 kilometer ஆகும். இந்த பக்கம் நீங்கள் வந்து ரூட்டில் வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் ரோடு. ஐ மீன் ரோடுனா ட்ரெக்கிங் பாயிண்ட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லாங் ட்ரெக்கு, கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் தேவ்குண்ட் வர ஐடியாவில் இருந்தீங்கன்னா சூஸ் பிரா. சரிங்களா? இது கடையா என்னெல்லாம் தெரிலங்க. வீக்கெண்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும், வீக் டேஸில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அங்கே ஒரு அக்கா கடையில் வந்து பிஸ்கெட் வாங்கினேன்ல, அந்த கடையில் மட்டும்தான் சாப்பிட்றதுக்குன்னு ஐட்டம் இருக்குங்க. மற்றபடி எல்லாமே வந்து கடைகள்லாம் சாத்தி தான் இருக்குது. இப்போ பார்க்கிங் கிட்டே போனால் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. பார்ப்போம், ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும். முடியல, செம டயர்டாக இருக்குது. வெற்றி 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 வெற்றிங்க. ஒரு வழியாக தேவ்குண்ட் ஃபால்ஸ் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு போகிறதுக்கு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஆச்சு. வர்றதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா அதே 2.25 மணி நேரம் தாங்க ஆச்சு. மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா ட்ரெக்கிங் பிடிக்கும் அப்படின்னா தயவுசெய்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த விலாக் இதோட முடிச்சுட்டு நீ அடுத்து நான் வந்து ஹோம் ஸ்டே போய் சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு ட்ரெக்கிங்க்கு கை காலெலாம் ரெடி பண்ணுங்க. இன்றைக்கி நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்கேன். போய் மசாஜரை போட்டு ரெடி பண்ணும். பாய் மக்களே.